ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிசோன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நேத்து ஒரு ப்ரோமோ வந்துச்சு. அந்த ப்ரோமோவை பத்தி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தோம். சோ அதை பத்தில எப்படி அதை அப்ளை பண்ணும், எப்படி அவங்க செலக்ட் பண்ணுவாங்க, எதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷோ எதுக்காக இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இதே மாதிரி நிறைய பிக் பாஸ் அப்டேட் லைன் பை லைனா வரப்போகுது. எல்லாத்தையும் கொடுக்க போறோம். ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க, பக்கத்துல ஹைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பாருங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள இப்ப ஸ்டார்டிங்கா பாத்தீங்கன்னா நேத்து ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சு. என்ன ப்ரோமோன்னு கேட்டீங்கன்னா, பிக் பாஸ் த காமன் மேன் சொல்லிட்டு ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சு. இந்த ஷோவை ஃபர்ஸ்ட் நான் வந்து ப்ரோமோ பார்த்தவோ பிக் பாஸ்க்கான ப்ரோமோ வந்துருச்சா அப்படிங்கிற பக்கம் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இது தனியா ஒரு ஷோவா கண்டக்ட் பண்ண போறாங்களாம். இந்த ஷோல பாத்தீங்கன்னா வெறும் காமன் பீப்புளா, இப்ப காமன் மேன், இப்ப பிக் பாஸ் சீசன் 1ல இருந்து சீசன் 9 வரைக்கும் பாத்துருப்பாங்களா, அவங்களா இங்க வர வச்சு ஒரு ஷோ நடத்த போறாங்க. அது மட்டும் இந்த ஷோ எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, இதுல இருந்து ஒரு 4 or 5 மெம்பர்ஸ் நம்ம பிக் பாஸ் 10க்கு போறாங்க. அது காமன் மேன்ல இருந்து. இவங்க எதுக்கு இப்ப எடுக்கிறாங்கன்னு பார்த்தா, இவங்களுக்கு எல்லா ஸ்ட்ராட்டஜியும் தெரியும் தான் இப்ப எடுக்க போறாங்க. ஏன்னா சீசன் 1ல இருந்து சீசன் 9 வரைக்கும் பாத்துருக்காங்க. எல்லா பிளேயர்ஸோட ஸ்ட்ராட்டஜியும் பாத்துருப்பாங்க, எல்லா பிளேயர்ஸோட மைண்ட் செட், இவங்க இப்படி பண்ணா இந்த இடத்துல இப்படி ஆகும், இந்த இடத்துல நான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து கலெக்ட் பண்ணி எல்லாமே இப்ப புதுசா ஒன்று கொண்டு வர போறாங்க. பிக் பாஸ் த காமன் மேன் ஒரு லிங்க் இல்ல ஜாயின் பண்ற சொல்லிருக்காங்க. இது எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க. அது எப்படி ஜாயின் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நான் ஸ்கிரீன்ல ஒரு வெப்சைட் காட்டலாம். அந்த வெப்சைட் தான். உங்களுக்கு இந்த வெப்சைட்டோட லிங்க் வேணும்னா, நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்லயும் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம வந்து உள்ள வரதுக்கு முன்னாடி நம்ம அந்த அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம், பிக் பாஸ் அப்டேட். சோ நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்க வந்து நம்ம சேனல் இருக்கும், அந்த சேனலையும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்க வந்து இந்த லிங்க்னா அந்த சேனல்ல இருக்கு. மறக்காம இன்ஸ்டா பேஜுக்கு ஒரு ஃபாலோ கொடுத்து இந்த சேனலையும் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த லிங்கை கிளிக் பண்றீங்க, நான் லிங்க் அனுப்புறப்ப அங்க சூப்பர் சிங்கர்னு இருக்கும். சூப்பர் சிங்கர் வந்து பாத்தீங்கன்னா போன சூப்பர் சிங்கரோட இன்னும் அந்த லிங்க் அப்படியே இருக்கு. ஆனா அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போனா பிக் பாஸ் த காமன் மேன் லிங்க் தான் உள்ள போகுது. நீங்க எதுக்கு அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. நீங்க அதுக்குள்ள கிளிக் பண்ணிட்டு உள்ள போய் பாருங்க, காமன் மேனோட லிங்க் தான் அது. அதுல இப்போ என்ன கேட்டகரினா நீங்க செலக்ட் பண்ணி உள்ள போகணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க உள்ள போனோடனே ஃபர்ஸ்ட் இந்த பிக் பாஸ் த காமன் மேன் சொல்லி டைட்டில் வச்சு கீழே வந்து உங்க நேம் வந்து டைப் பண்ண சொல்லுவோம். உங்க நேம் நீங்க டைப் பண்ணிக்கலாம், உங்க ஃபுல் நேம் டைப் பண்ணி அதே மாதிரி கொடுத்துக்கலாம். செகண்ட் ஏஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, 18 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். மத்தபடி அது கீழே இருக்கவங்க யாருமே அப்ளை பண்ண முடியாது. சோ 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதுல உங்க ஏஜும் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பர் கொடுக்கணும். அந்த மொபைல் நம்பர் எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க மொபைல் நம்பருக்கு நீங்க அங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்க மொபைல்ல உங்களை கான்டாக்ட் பண்றது உங்க மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. சோ அதையும் நீங்க கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 நிமிட்ஸ் வீடியோ. என்னடா அந்த 2 நிமிட்ஸ் வீடியோ என்னதான் பேசி போகணும்னு நீங்க கேட்டீங்கன்னா, 2 நிமிட்ஸ் வீடியோல நீங்க எதுக்காக ஜாயின் பண்ண போறீங்க அதெல்லாம் சொல்லி பேசி ஒரு 2 நிமிட்ஸ் வீடியோ எடுத்து அந்த நீங்க அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்டு ஐ அக்ரின்னு இருக்கும்ல, அதை அந்த டிக் பண்ணிட்டு கீழே வந்து சப்மிட் த ஃபார்ம், சப்மிட் அப்ளிகேஷன் அப்படி நிறைய இருக்கும். சப்மிட் பண்ணிருங்க. சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே உங்க வீடியோஸ் பார்ப்பாங்க. பார்த்துட்டு உங்களுக்கே அவங்க கால் பண்ணி கூப்பிடுவாங்க. இவங்க ஓகேன்னு சொல்லிட்டு கால் பண்ணி கூப்பிடுவாங்க. இது ஒரு நல்ல முடிவு தான் நினைக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெளில இருந்து பிக் பாஸ்குள்ள போகணும் சீசன் 2ல இருந்தே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இது வரைக்கும் அவங்க சீசனுக்கு பிக் பாஸ்கே போனதா இருக்கட்டும், அதை பாத்தீங்கன்னா இப்ப காமன் மேன்ல இருந்து உள்ள போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புதுசா இவங்க வந்து எடுத்து வச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல முடிவு தான். நீங்க யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு நீங்க பிக் பாஸ் போகணும் ஆசைப்பட்டிருப்பீங்களா, இந்த இடத்துல நான் இருந்திருக்கணும், இந்த இடத்துல நான் கேள்வி கேட்டு இந்த பிக் பாஸ் நான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க போய் அப்ளை பண்ணிட்டு உங்க வீடியோ பார்த்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி உங்களை வந்து இன்வைட் பண்ணுவாங்க. இது ஒரு ஷோவா நடக்க போகுது. இந்த ஷோல வின் பண்ற 5 or 6 மெம்பர்ஸ் இவங்க வந்து பிக் பாஸ் 10ல அனுப்ப போறாங்க. பிக் பாஸ் 10 வந்து அக்டோபர் மந்த். இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பிக் பாஸ் குள்ள போறதுக்கு காமன் மேன்ஸ் அவங்கள உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் நினைக்கிறேன். பாப்போம் எப்படி கொண்டு போறாங்கன்னு. அது மட்டும் எத்தனை பேர் அப்ளை பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இது பிக் பாஸ் மாதிரி இருக்குமா, இந்த ஷோ எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, அந்த ஷோ பத்தி இன்னும் ஒரு அப்டேட் வரல. இந்த ப்ரோமோ தான் வச்சிருக்காங்க. இனிமேல் தான் இந்த ஷோ எப்படி கொண்டு போறாங்க. நீங்க அந்த .com இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து உங்களை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் மே செட் பண்ணி உங்களை ஒரு மந்த் இருக்க வச்சு அப்படி ட்ரெஸ் பண்றாங்களா, இல்ல வந்து ஸ்டேஜ்ல வச்சு என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க, எப்படி இவங்கன்னா டாஸ்க் வச்சு ஏதாச்சும் செலக்ட் பண்றாங்களா அப்படின்னு ஒன்றும் தெரியல. ஆனா இந்த ஷோ லான்ச் ஆக போது. லான்ச் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஷோ பெரிய ஹிட் அடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல இருந்து பிக் பாஸ் 10க்கு போறாங்க அப்படின்னு சொல்லும் போது இது ஹிட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம காமன் மேன்ஸ் எல்லாமே போவாங்க. யார் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க எல்லாமே போக ஆரம்பிச்சிருவாங்க. பாப்போம் எந்த அளவுக்கு எப்படி எல்லாம் எவ்வளவு பேர் வராங்க, எவ்வளவு பேரை உள்ள இழுக்கிறாங்க பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த ஷோவோட ஃபுல் டீடைல் வந்த உடனே நான் உங்களுக்காக அப்டேட் பண்றேன். மறக்காம சேனல்ல ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதோட நம்ம வீடியோ முடியுது. இன்னுமே நிறைய பிக் பாஸ் அப்டேட் அண்ட் இந்த ஷோவை பத்தி இன்னும் மேல டீடைல்ஸ் வேணும்னா நம்ம சேனல்ல நெக்ஸ்ட் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. லைக் பக்கத்துல ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கு, கிளிக் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.